தாதா வார்த்தைகளில் புதிதாக தோன்றிய ஒவ்வொன்றும் விதாத் என்றும், விதாத் ஒவ்வொன்றும் வழிகேடு என்றும், வழிகேடு ஒவ்வொன்றும் நம்மை நாளை நரகத்தில் கொண்டு சேர்க்கும் என்பதனை எமது பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையிலும் எச்சரிக்கைப்படுத்தியதை நான் உங்கள் முன்னால் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அல்ஹம்துலில்லாஹ். ஏக இறைவனின் திருப்பெயரால் உங்கள் மீதும் என் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக பிரார்த்தித்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இந்த உலகத்தில் மங்கையர்கள் பல்வேறு துறைகளிலும் பல்வேறு முன்னேறி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த காலத்தில் என்ன சொல்கிறார்கள்? அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு சொன்ன காலம் சென்று பெண்களாகிய நாங்கள், மங்கராகிய நாங்கள் அனைத்து துறைகளிலும் படிப்புகளிலும் எல்லாத்துலயுமே நாங்க முன்னாடி வந்திருப்போம், எங்களுடைய பங்குகள் எல்லாத்துலயுமே இருக்குது அப்படின்னு சொல்லி பெண்களுடைய பங்கு அனைத்து விஷயத்திலையும் இருக்குது. ஆனால் அதுல இஸ்லாத்தில் மங்கையருடைய பண்புகள் எப்படி இருக்கிறது, இதை பற்றி தான் உங்கள் முன்னால் எனக்கு பேச கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இஸ்லாத்தில் மங்கையரின் பங்குகள். நம்ம இந்த உலகத்துல ஒவ்வொரு முஸ்லிம் பெண்கள் நம்ம அனைவருக்குமே இஸ்லாம்ங்கிறது நம்மளுக்கு கட்டாயம். இஸ்லாம் எவ்வாறு நம்மளுக்கு சொல்லியிருக்கு, நம்மளுக்கு முன்னாடி இருந்த பெண்கள் எவ்வாறு தியாகம் செஞ்சு வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய மார்க்கத்திலையும் நம்மளுடைய வரலாற்று செய்திகள்லையும் நம்மளுக்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுல ஒரு மிகப்பெரிய வரலாற்று பாடங்கள்ல, துணிச்சலான வரலாற்று பாடங்கள்ல ஒரு பெண்மணியை குறிப்பிட்டிருக்காங்க. அந்த பெண்மணி யாரு அப்படின்னா அஸ்மா அபூபக்கர் அலி அவர்களின், அஸ்மா பின் அபூபக்கர் அலி. இவங்க யாரு மகள் அப்படின்னு பார்த்தா அபூபக்கர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய மகள் தான். ஆயிஷா அலி அவர்களுடைய சகோதரி. இவங்களோட குடும்பத்தை பற்றி நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்காங்க, எவ்வளவு உதவிகள் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுல ஒரு ஆளாக தான் யார் இருக்கானா அஸ்மார் அலியாக இருக்கிறாங்க. இந்த அஸ்மார் அலி அவர்களுக்கு ஒரு பட்டப்பெயர் கூட உண்டு. என்னதுன்னா லாத்துன் நிதாகைன். இது எதனால வரப்பட்டது, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தன்னுடைய சேலையை இரண்டாக கிழிக்கப்பட்ட பெண்மணி. ஏன் அப்படின்னா தன்னுடைய மக்காவை விட்டு அவங்க மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்யும் போது, மக்காவை விட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்யும் போது அவர்கள் என்ன பண்ணாங்க, உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. அந்த உணவு ஏற்பாடு செய்யப்படும் போது அங்கே ஒட்டகத்திலேயோ கழுதை இது மாதிரிதான் உங்க பயணம் இருக்கும். நம்மளுக்கு இப்ப பயணம் எப்படி இருக்குது, ஈஸியா பயணிச்சிடலாம். நம்ம எங்க போனாலும் நம்ம ஹோட்டல் இருக்கும், போய் சாப்பிடுவோம், தங்குறதுக்கு நம்ம ரூம் எடுப்போம், அங்க போய் தங்கிக்கலாம். ஆனா அந்த காலத்துல பயணம்ங்கிறது மிகப்பெரிய கடும் வேதனையாக தான் இருந்தது. அவர்கள் எங்கேயாவது செல்லும் போது யாராவது ஒரு உணவு கொடுப்பாங்க, அவங்க வாங்கி சாப்பிட்டுக்குவாங்க. அப்படி கொடுக்கலனாலும் அவர்களுக்கு உணவு கிடையாது, அதோட தான் அவர்கள் செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. தனக்கு உணவு ஏற்பாடு பண்ணி வச்சுக்குவாங்க. அதே போலதான் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு செல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாமே உணவு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. இந்த காலத்துல நம்ம எப்படி, நம்மள்ட்ட பாத்திரங்கள் நிறைய இருக்கு, ஒரு பாத்திரம் இல்லையா அடுத்த பாத்திரம் இருக்கு, அடுத்த பாத்திரம் சொல்லி ஏகப்பட்ட பாத்திரங்கள் நம்ம வைத்திருக்கிறோம். ஆனா அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, அந்த காலத்துல ஒரு பாத்திரம் வச்சிருக்கதே பெரிய விஷயமாக இருக்கும். அது மட்டும் இல்லாம அதே போல ஒரு துணி கூட இருக்காது. அவங்க கட்டியிருப்பாங்க பாருங்க துணி. இப்ப நம்மளுக்கு ஒரு துணி இல்லையா, அடுத்த துணி லேசா கிழிஞ்சிருக்கா, எனக்கு இந்த துணி கிழிஞ்சிருக்கு, நான் என்ன பண்ண போறேன், புதிய ஆடை வாங்க போறேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய பெண்கள் என்ன சொல்றாங்க, எனக்கு புதுசா தான் வேணும், லைட்டா கிழிஞ்சா கூட நான் போட மாட்டேன், எனக்கு இதெல்லாம் வேணாம். நம்மளுடைய பங்கு எப்படி இருக்கிறது, நம்ம தியாகம் செய்ய மாட்டோம், எனக்கு எப்படி இருக்கணும், நான் ரிச்சா தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பெண்கள் நம்ம எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் அன்றைய காலத்துல ஒரே ஒரு ஆடை தான் அனைத்து பெண்களும் போட்டிருக்காங்க. அப்போதைக்கு உணவு கொண்டுட்டு செல்வதற்கு பாத்திரம் இல்லை, துணி இல்லை, எதுவுமே இல்லை. அப்போதைக்கு இந்த அஸ்மார் அலி என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய ஆடை, தன்னுடைய சேலை இருக்குல்ல, அதுல ஒரு பகுதியை கிழிச்சு அவங்களுடைய மானத்தை மறைச்சுக்கிறாங்க. இன்னொரு பகுதியை கிழிச்சு என்ன பண்றாங்க, உணவு அந்த ஏற்பாடு பண்றதுக்காக அந்த உணவுக்காக கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு
ஒரு ஆடையை தன்னுடைய ஆடையை கிழித்து தன்னுடைய மானத்தை மறைத்து கொண்டு இன்னொரு பகுதியை கிழித்து உணவுக்காக கொடுக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. எந்த அளவுக்கு தியாகம் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் நிறை மாத கர்ப்பிணி பெண்ணாக இருந்தார். அஸ்மார் அலி நிறை மாத கர்ப்பிணி பெண்ணா எப்படி இன்னைக்கோ நாளைக்கோ அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. எந்த அளவுக்கு, அந்த அளவுக்கு அவங்களோட கடைசி நேரம் வந்து விட்டது. இன்னைக்கு குழந்தை பிறந்தோம், இல்ல நாளைக்கு குழந்தை பிறந்தோம். இந்த நேரத்துலதான் அவங்க ஹிஜ்ரத் செய்ய கிளம்பி இருக்காங்க. நம்மளுடைய பெண்கள் என்ன பண்ணுவோம், மாசம் ஆயிட்டாங்க, இவங்க படிக்கட்டு ஏறக்கூடாது, இவங்க இந்த சாப்பிடக்கூடாது, இதை இங்கிட்டு போகக்கூடாது, அங்கிட்டு போகக்கூடாது, இதெல்லாம் பயணிக்க கூடாதுன்னு சொல்லி இன்றைய காலத்துல இன்றைய பெண்மணிகள் நம்ம எப்படி இருக்கிறோம், பார்த்து இருக்கிறோம். ஆனா அஸ்மார் அலி நிறை மாத கர்ப்பிணி பெண், இன்றோ நாளையோ அவர்களுக்கு குழந்தை பிறக்க போகிறது. அப்படி இருந்தும் தன்னுடைய ஆடையில் ஒரு பகுதியை கிழித்து அல்லாஹ்வின் தூதன் அவங்க வர்றவங்க ஹிஜ்ரத் செய்யறவங்களுக்காக உணவு தயாரிக்கிறதுக்காக கொடுக்க கூடாங்க. அதுல என்ன பண்றாங்க, உணவுகள் அனைத்தையும் எடுத்து வச்சு ஹிஜ்ரத் செய்ய கிளம்பிட்டாங்க. செல்லும் போது அவங்க என்ன பண்றாங்க, ஹுபான்கிற இடத்துக்கு வந்த உடனேயே அவங்களுக்கு அஸ்மார் அலிக்கு குழந்தை பிறந்து விடுகிறது. அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு போய்கிட்டு இருக்காங்க. போற வழியிலே குபான்கிற இடத்துக்கு வந்து அடைந்தவுடன் அஸ்மார் அலிக்கு குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்தவுடன் அஸ்மால என்ன பண்றாங்க, படுத்து கிடக்கல, உட்கார்ந்தெல்லாம் இருக்கல, உடனே அந்த குழந்தையை தூக்கி சென்று அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய குழந்தைக்காக நீங்க என்ன பண்ணுங்க, பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு நம்மளுடைய இஸ்லாம் முக்கியம், நம்முடைய மார்க்கம் முக்கியம், என்னோட குழந்தை எப்படி இருக்கணும், மார்க்கத்தின் வழிபாடு வரணும்னு சொல்லிட்டு குழந்தை பிறந்த அடுத்த நிமிடம் என்ன பண்றாங்க, தன்னுடைய குழந்தையை தூக்கி சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொடுக்கறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையை கையில் தூக்கி சென்று அந்த குழந்தைக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மதீனாவிற்கு வந்து முதலாக பிறந்த குழந்தை யாரு, அந்த குழந்தை தான். அதே போல அந்த குழந்தை 7 வயதை அடைந்தவுடன் இப்னு ஜுபைர் அந்த குழந்தைக்கு 7 வயதை அடைந்தவுடன் அஸ்மார் அலியோட குழந்தை வளர்ப்பு எவ்வாறு இருக்கிறது என்றால், நம்மளாம் எப்படி குழந்தை வளர்ப்போம், சின்ன பிள்ளை என்ன தெரியும், இந்த பிள்ளைக்கு இப்பெல்லாம் ஒன்றும் தெரியாது, பெரிய பிள்ளை ஆனாதான் நம்மளுக்கு தெரியும், சின்ன பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது தப்பு பண்ணாலும் அந்த பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது, விடுங்க இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் அஸ்மா அலை அவங்களுடைய வளர்ப்பு எவ்வாறு இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஜுபைர் அலி நடந்து வர்றாங்க, வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து புன்னகையை சிரிக்கிறாங்க. நம்ம தூக்குன குழந்தை இல்ல, ஏன்னா பிறந்த உடனே என்னது, அந்த குழந்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்குறாங்க, நம்ம தூக்கி நம்ம பிரார்த்தனை செய்த குழந்தை இப்படி அழகா நடந்து வருதேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சபடி அந்த குழந்தைய அந்த பையனை பாக்குறாங்க. பார்க்கும்போது அந்த பையன் அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்கள்கிட்ட என்ன பண்ண போறேன், பையத் செய்ய போறேன் அப்படின்னு சொல்றான். ஒரு 7 வயது சிறுவன் என்னது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பையத் செய்ய வர்றானா. பையத்துனா நம்மளுடைய குழந்தைக்கு என்ன தெரியும், நம்மளுக்கே என்ன தெரியும் பையத்துனா என்ன அப்படின்னு சொல்லி நம்மள எத்தனை பேத்துக்கு தெரியாம இருக்குது. பையத்துனா உறுதிமொழி, அந்த உறுதிமொழின்னு கூட பல பேத்துக்கு நம்மளுக்கு தெரியாம இருக்கும். ஆனா அஸ்மா அலை என்ன பண்ணிருக்காங்க, அஸ்மார் அலி அவங்களுடைய குழந்தையை சிறந்த முறையில் வளர்த்து அந்த குழந்தை என்னது மார்க்கத்தில் திளைத்து நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பையத் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வின் தூதரே, நீங்க சொன்னதை எல்லாம் நான் கேட்பேன், கையில பையத் செய்யறான், நீங்க எதையெல்லாம் சொல்றீங்களோ அதை எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுவேன், கேட்பேன், நீங்கள் எதை கட்டளையிடுறீங்களோ அதை நான் செய்வேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதிமொழியா தெளிவா அந்த ஜுபைர் அலி சொல்றாங்க, நீங்க எதை கட்டளையிடுறீங்களோ அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹுக்காக ஏகத்துவ பிரச்சாரத்துல நான் என்ன பண்ணுவேன், ஈடுபடக்கூடியவனாக நான் இருப்பேன். என்னது இன்றைய குழந்தைகள், இன்றைய இளைஞர்கள், இன்றைய நம்ம என்னது நம்மளே ஒரு மார்க்கத்துல ஒரு பணிக்காக செய்யணும்னா பின்தங்கி வருவோம். ஐயோ என் குழந்தை போனுச்சுன்னா ஏதாவது கீழே விழுந்துரும், ஏதாவது கம்பு ஊன்னானா நம்ம மேல அடிபட்டுரும், அவனுக்கு என்ன தெரியும் இந்த வயசுல,
இவனுக்குலாம் ஒண்ணும் தெரியாது, இவன் என்ன எதுக்கு மார்க்கத்துக்கு போறான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெற்றோர்கள் மட்டும் சொல்ல மாட்டாங்க, தன்னுடைய பெற்றோருடைய குடும்பத்திலேயும் சொல்லுவாங்க, இவன்லாம் அனுப்பாத, சின்ன பிள்ளைங்க கீழே விழுந்து வந்தா என்ன பண்றது, இன்னும் கொஞ்சம் வயசாகட்டும், அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண போறான், பள்ளிவாசல் தானே கிடக்க போறான், எப்ப வயசு முதிஞ்சு மௌத்தா போற ஸ்டேஜ்ல பள்ளிவாசலுக்கு போய் நம்மளுக்கு என்ன பிரயோஜனம். ஆனா தன்னுடைய 7 வயசுல அஸ்மா அலி சிறந்த முறையில தன்னுடைய குழந்தையை வளர்த்து அவங்க போய் இது பண்ணக்கூடியவர்களாக இருக்காங்க, பயத் செய்யக்கூடியவர்களாக, ஹராமான விஷயத்தை விட்டு நான் தூரமாக விலகிடுவேன் அல்லாஹ்வின் தூதரே அப்படின்னு சொல்லியும் அவர்கள் பயத் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. எப்படி எவ்வளவு அழகழகாக யோசித்து அல்லாஹ்வின் தூதர்ட்ட போய் பயத் செஞ்சு நான் சிறந்த முறையில, நான் சிறந்த வாழ்க்கையில, நான் சிறந்த முறையில இருக்கணும்னு நினைச்சு அந்த பையன் வாழக்கூடியவனாக இருக்கிறாங்க. அவங்க பெற்றோர் எந்த அளவுக்கு அஸ்மா அலி எந்த அளவுக்கு அவர்களை வளர்த்திருக்கிறார்கள். அதே போல நம்மளுடைய குழந்தைகள் இப்ப பாட்டு பாடுது, பாட்டு பண்ணா என்ன பண்றோம், பெற்றோர்கள் ரசிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. ஏன் பையன் வந்து பாட்டு பாடுறான், சூர்யா பாட்டு பாடுறான், விஜய் பாட்டு பாடுறான், தளபதி விஜய் அவருடைய பாட்டு பாடுறான், என் மகன் இப்பெல்லாம் சினிமால கூட பாட மாட்டாங்க, அதே மாதிரியே பாடுறான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, பெற்றோர்களும் ரசிப்பார்கள். வீட்டுக்கு யாராவது வீட்டுக்கு வருவாங்க, வரும்போது இங்க மாமாட்ட பாட்டு காட்டு, பாடி காட்டு, உன் அத்தாட்ட பாடி காட்டு, மாமிட்ட பாடி காட்டு அப்படின்னு சொல்லி அதை ரசிக்கக்கூடியவர்களாகவும், இவன் டான்ஸ் நல்லா ஆடுவான், டான்ஸ் ஆடி காட்டுமா அப்படின்னு சொல்லி ரசிக்கக்கூடியவர்களாகவும் இருக்காங்க. என்னது, நம்மளுடைய மார்க்கத்துக்கு முரணான காரியத்தை தன்னுடைய குழந்தை செய்கிறான் என்றும் தன்னுடைய பெற்றோர்களுக்கு மார்க்கத்தை பற்றி தெரிந்தும் அவர்கள் ரசிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. இதை நாம் சிந்தித்து பார்க்கிறோமா? நம்மளுடைய குழந்தையை சரியான முறையில் வளர்த்தால் தான் நாளைக்கு எப்ப மரணம் வரும்ங்கிறது யாருக்கு தெரியும். தனது 8 வயசு பிள்ளை மரணிக்குது, 10 வயசு பிள்ளை மரணிக்குது, மரணிச்சால் நாளைக்கு அந்த குழந்தை சொர்க்கம் செல்லுமா நரகம் செல்லுமா? அதற்கு பொறுப்பாளி யாரு? ஒவ்வொருவரும் பொறுப்பாளி. தனது பொறுப்பை குறித்து நாளை அல்லாஹ் மறுமையில் விசாரிக்கக்கூடியவனாக இருக்கிறார். என்னது, நம் அனைவரும் பொறுப்பாளி. பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை குறித்தும் என்னது பொறுப்பாளியாகவும் நாளைக்கு அல்லாஹ் வந்து கேள்வி கேட்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். அது மட்டும் இல்லாம என்னது, நீண்ட காலம் வாழக்கூடிய பெண்கள்ல யார் இருக்கானா அஸ்மார் அலியாக தான் இருக்கிறாங்க. வயது முதிர்ந்தவராகவும் அஸ்மார் அலி வாழக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்போதைக்கு ஹஜ்ஜாஜ்னு ஒரு மன்னன் ஆட்சி இல்ல, கொடூரமான ஆட்சி செய்யக்கூடியவன் ஹஜ்ஜாஜ். அத பாக்குறாங்க, பார்த்துட்டு இப்னு ஜுபைர் என்ன பண்றாங்க, இவனுடைய ஆட்சி சரியில்லை, என்ன இவ்வளவு கொடூரமான ஆட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இப்னு ஜுபைர் என்ன பண்றாங்க, முதல்ல போர் செய்யக்கூடியவன் அந்த இப்னு ஜுபைர் அலி அவர்கள் தான். நம்மளுடைய பெற்றோர்களாக இருந்தா என்ன பண்ணுவோம், வேணா போர்லாம் செய்யாத, நீ போன போலீஸ் ஸ்டேஷன் போயிருவ, அங்க போய் நின்றா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் மாட்டிடுவ, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கணும். நம்ம குடும்பத்துல யாராவது போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்களா? இப்ப நம்ம ஏதோ ஒரு பிரச்சாரத்துக்கு வர்றோம், போலீஸ் கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்க, நம்மளுடைய குழந்தைய அனுப்பி வைப்போமா? அங்க போனா போலீஸ் பிடிக்கும். நம்மளுடைய குடும்பம் எப்படி போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல போய் நிக்கலாம்? நிக்க கூடாது. அதனால நீ என்ன பண்ணாத, போலீஸ் ஸ்டேஷன் போக கூடாது, இந்த பிரச்சாரத்துக்கு நீ செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, பெற்றோர்கள் தடை விதிச்சிருவாங்க. ஆனா இப்னு ஜுபைர் என்ன பண்றாங்க, அந்த கொடூரமான ஆட்சி அவன் செய்யறான், ஹஜ்ஜாஜ்ங்க மன்னன் செய்யறான்னு சொல்லிட்டு போய் முதல்ல போராடுறாங்க. போராடி அந்த இடத்திலேயே ஷஹீதா மரணம் ஏற்படுது. எந்த அந்த இடத்திலேயே அவர்கள் மரணிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அவரது தாய் என்னது, வயது முதிர்ந்த தாய் உயிருடன் இருக்கிறார்கள், அவருடைய குழந்தை என்னது மரணம் ஏற்படுகிறது. தாய்க்கு எந்த அளவுக்கு வேதனை இருக்கும், எந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கும் சிந்தித்து பார்த்திருக்கோமா? அந்த இடத்துல நம்ம இருந்தால்தான் நம்மளுக்கு உணர்வோம். அந்த தாய் அவ்வளவு வேதனை அடையக்கூடியவர்களாக இருக்காங்க. பரவாயில்லன்னு சொல்லிட்டு தன்னுடைய மகன் ஷஹீதா மரணம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அதை பொறுத்து கொள்ளக்கூடியவர்களாகவும் அஸ்மார் அலி இருக்காங்க. அப்போதைக்கு என்ன பண்றா, இப்னு உமர் அலி வர்றாங்க, வந்து பேரிச்ச மரத்துல அந்த என்னது அந்த ஜுபைர் அலிய பேரிச்ச மரத்துல வந்து கட்டி வச்சிருக்காங்க. கட்டி வச்சிருக்கும் போது அதை பார்த்துட்டு இப்னு உமர் அலி அவங்க பார்த்துட்டு, ஐயோ
ஜுபைரே, நான் உங்கள்ட்ட சொன்னேன்ல, நீங்க போர் செய்யாதீங்கன்னு நான் சொன்னேன்ல, நீங்க கேட்டீங்களா? நீங்க கேட்க மாட்டீங்க. நீங்க கேட்கல. கேட்காதனால தானே நீங்க என்னது மரணம் ஏற்பட்டுருச்சு. அப்பவே போர் செய்யாதீங்கன்னு நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ன பண்றாங்க, அந்த இப்னு உமர் புலம்புறாங்க. அப்படியே அவங்களுடைய வேதனை எந்த அளவுக்கு அவங்க வேதனைப்படுறாங்க, அந்த இடத்துல புலம்பி தள்ளுறாங்க. உங்களை விட இந்த உலகத்தில் யார் சிறந்த மனிதன் இருக்கிறான்? யாருமே கிடையாது. இந்த உலகத்தில் சிறந்த மனிதன் என்றால் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி அங்க என்னது இப்னு உமர் சொல்றாங்க. சொல்லும் போது இது ஹஜ்ஜாஜுக்கு இந்த நியூஸ் போகுது. இந்த செய்தி என்னது ஹஜ்ஜாஜுக்கு போகுது. போன உடனே ஹஜ்ஜாஜ் என்ன பண்றான்? இந்த செய்தி ஹஜ்ஜாஜுக்கு போகுது. சென்ற உடனே ஹஜ்ஜாஜ் என்ன பண்றான்? ஹஜ்ஜாஜுக்கு இந்த செய்தி சென்றவுடன் ஹஜ்ஜாஜ் என்ன பண்றான்? அவங்க தாயை இங்க வர சொல்லுங்க. அஸ்மால இருக்காங்களா, அஸ்மார் அலியை இங்க வர சொல்லுங்க, என்னிடம் வர சொல்லுங்கன்னு சொல்லி யார் சொல்றா? ஹஜ்ஜாஜ் மன்னன் சொல்றான். அஸ்மார் அலியை இங்க வர சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அஸ்மார் அலி எப்படி, நான் எதுக்கு அந்த இடத்துக்கு போகணும்? அஸ்மார் அலி சொல்றாங்க, அந்த மன்னன் கூப்பிடுறான்னா நான் என்னால வர முடியாது, நான் செல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அஸ்மார் அலி அந்த இடத்தில் தான் இருக்கிறாங்க, அவங்க செல்லல. உடனே இந்த ஹஜ்ஜாஜுக்கு கோபம் வருகிறது. என்ன மன்னன், நம்ம ஆட்சியில இருக்கிறோம், நம்ம சொல்லியும் இவங்க என்ன திமிரு பிடிச்சு இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கோபப்படுறான் ஹஜ்ஜாஜ். கோபப்பட்டுட்டு அந்த பெண்மணிய வர சொல்லுங்க, வரல அப்படின்னா அவன் முடியை பிடிச்சு இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஹஜ்ஜாஜ் சொல்றான். என்னது, அவள் முடியை பிடிச்சு நீங்க இழுத்துட்டு தர 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 இழுத்துட்டு என்ன பண்ணுங்க, வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஹஜ்ஜாஜ் சொல்றான். சொன்ன உடனேயே அஸ்மார் அலி, எங்க என்னுடைய தலைமுடி, என்னுடைய ரோமத்தை அவனை பிடித்துட்டு வர பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அஸ்மார் அலி கோபப்படக்கூடியவர்களாக இருக்காங்க. எங்க என்னுடைய ரோமத்தை, என்னுடைய தலைமுடியை எவன் கொண்டு பிடிக்க இழுக்க பாக்குறான், வாங்க நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்மார் அலி என்ன பண்றாங்க, அந்த இடத்தில் தைரியமாக துணிச்சலான பெண்மணியாக இருக்காங்க. எந்த அளவுக்கு துணிச்சல், நீ மன்னனா இருந்தா என்ன, எவனா இருந்தா என்ன, என்னோட முடிய எவன் இழுக்க வர்றா, நீ வா நான் பாக்குறேன், இந்த இடத்துலதான் நான் இருப்பேன், நீ வர்ற அப்படின்னு சொல்லிட்டு அஸ்மார் அலி அதே இடத்தில் தான் இருக்கிறார்கள். உடனே ஹஜ்ஜாஜுக்கு இந்த செய்தி போனவுடன் ஹஜ்ஜாஜ் ரொம்ப கோபப்படுறான். அது என்ன, நம்ம இவ்வளவு தூரம் சொல்லியும் இந்த பெண்மணி இப்படி கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணிட்ட வர்றான். பெண்ணிட்ட நான் உன் மகனை எப்படி கொலை செஞ்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லி காட்டுறான். நான் இப்படி எல்லாம் கொலை செஞ்சேன், பேரிச்ச மரத்துல கட்டி வச்சேன். அந்த பேரிச்ச மரத்துல கட்டி வச்சதன் மூலமா இப்னு உமர் சொன்னான்ல, நீ உன்னை விட இந்த உலகத்தில் சிறந்தவன் யாரும் இல்லைன்னு சொன்னனால நான் என்ன பண்ணேன், யூதர்கள் மையவாடியில நான் தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். யாரு அந்த சிறந்த மனிதன் சொன்னதன் மூலமாக யூதர்களோட மையவாடியில என்ன பண்றாங்க, இந்த மையத்தை தூக்கி போட்டுறாங்க. சொன்ன உடனே அஸ்மார் அலி என்ன பண்றாங்க, எதுவுமே சொல்லல. நீ இந்த உலக வாழ்க்கை என்னது, அஸ்மார் அலி சொல்றாங்க, என்னுடைய மகனுடைய இந்த உலக வாழ்க்கை நீ அழிச்சிருக்கலாம், இந்த உலக வாழ்க்கை என்னுடைய மகனுக்கு அழிந்து போயிருக்கலாம், ஆனால் மறுமையில் அவன் சிறந்தவனாக இருப்பான். நீ மறுமையில் உனக்கு கேடு இருக்கிறது, நீ அழிந்தே தீருவாய் அப்படின்னு சொல்லி அஸ்மார் அலி சொல்றாங்க. உடனே என்ன பண்றாங்க அந்த ஹஜ்ஜாஜ், உன்னுடைய மகன் இப்படி எல்லாம் இது பண்ண அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயே நீ அவன் மகனை கொலை செய்ததன் மூலமாக நீ நல்லபடியா வாழ்ந்துட முடியாது, மறுமையில் என்ன பண்ணும், உனக்கான தண்டனை கிடைத்தே தீரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்ன உடனே ஹஜ்ஜாஜும் கோபப்படுறான், பேசி பாக்குறான். அஸ்மார் அலி என்ன பண்றாங்க, உறுதியாக நிக்கிறாங்க, அவ்வளவு உறுதியா நிக்கிறாங்க. என்னுடைய மகன் நீ கொலை செஞ்சுட்ட, அவன் ஷஹீதாக மரணம் ஏற்பட்டுருச்சு, அவனுக்கு சொர்க்கம் அல்லாஹ் மறுமையில நான் சிறந்தவனாக இருப்பான், நீ என்ன பண்ண எனக்கு என்ன அப்படின்னு சொன்ன உடனே ஹஜ்ஜாஜ், ஐயோ இந்த பெண்மணிகிட்ட பேச முடியாது போல, நம்ம என்ன பண்ணுவோம், கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு கிளம்பக்கூடியவர்களாக இருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்களுடைய துணிச்சலும் அவங்களுடைய தியாகமும் இருந்துச்சு. தன்னுடைய மகனை வளர்த்த அந்த மகன் போரிட்டு அந்த போரின் மூலமாக அந்த மகன் என்ன பண்றான், கொல்லப்படக்கூடியவனாக இருக்கான்.
அந்த நேரத்திலும் அந்த இடத்திலும் தன்னுடைய துணிச்சலையும் தன்னுடைய தைரியத்தையும் இழக்காமல் தன்னுடைய மறுமை வாழ்க்கை போதும், என்னுடைய மகன் சிறந்தவனாக இருந்தால் போதும் என்று அந்த பெண்மணி கூறக்கூடியவராக இருக்காங்க. இந்த துணிச்சலும் இந்த தைரியமும் நம்மிடம் இருக்கிறதா? நம்மள எத்தனை பேர்த்துக்கு இருக்குது? யாராக இருந்தாலும் சரி, அந்த துணிச்சலும் அந்த தைரியமும் நம்மிடத்தில் இல்லை. அவர்களுடைய பங்கு எந்த அளவுக்கு இருந்துச்சு? இஸ்லாத்தின் பங்குகள், இஸ்லாத்தை நான் யார்கிட்ட வேணாலும் எப்படி வேணாலும் வந்து சொல்லுவேன், ஆனா இதுதான் இஸ்லாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போல என்னது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல பெண்கள்லாம் போயிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே ஆண்களும் தொழுகை தொழுகிறார்கள், பெண்களாகிய நாங்களும் தொழுகை தொழக்கூடியவர்களாக தான் இருக்கிறோம். அவங்களும் அந்த நன்மையை செய்யறாங்க, நாங்களும் அந்த நன்மையை செய்யறோம். அவர்களும் நோன்பு நோக்கிறார்கள், நாங்களும் நோன்பு நோக்கிறோம். அந்த நன்மை என்னது? அவங்களுக்கு கிடைச்சிருது, எங்களுக்கும் கிடைச்சிருது. ஆண்களாகிய அவர்களும் தர்மம் செய்கிறார்கள், பெண்களாகிய நாங்களும் எங்களால் முடிந்த அளவுக்கு தர்மம் செய்கிறோம். எப்படி பெண்கள் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொல்றாங்க, அவங்களும் தொழுகிறாங்க, நாங்களும் தொழுகிறோம். அவங்களும் நோன்பு நோக்கிறாங்க, நாங்களும் நோன்பு நோக்கிறோம். அவங்களும் தர்மம் செய்யறாங்க, எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் தர்மம் செய்யக்கூடியவர்களாக தான் இருக்கோம். ஆனா ஆண்கள் போருக்கு செல்கிறார்கள், எங்களால் இந்த போருக்கு வர முடியல, இந்த நன்மையை நாங்க பெற்றுக்கொள்ள முடியல, நாங்களும் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் எல்லாம் படை கொண்டுட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க. கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க போய் என்ன பண்ணுங்க, ஹஜ்ஜை உமராவை நிறைவேற்றுங்க, அந்த போர் செஞ்ச நன்மை உங்களுக்கு கிடைச்சிரும். என்னது, பெண்கள்கிட்ட சொல்றாங்க, நீங்க போய் ஹஜ்ஜை உமராவை நிறைவேற்றுங்க, அந்த நன்மை உங்களுக்கு கிடைச்சிரும். ஏன்னா பெண்களை பொறுத்தவரை ஆண்களுக்குள்ள பலம் அந்த தைரியம் எதுவும் பெண்களுக்கு இல்லை. ஈஸியா போய் பெண்கள் வந்து ஹஜ் உம்ரா செஞ்சிட முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த பெண்ணுக்கு வலிமை வேணும், தைரியம் வேணும், அந்த இடத்தை கடந்து சென்று வரணும். அதனால நீ என்ன பண்ண, அந்த இதை செய்ய, அந்த நன்மை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உடனே பெண்கள் வந்து சரி நம்ம ஹஜ் உம்ரா செஞ்சா போதும்னு சொல்லிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இதோட நிப்பாட்டிக்கும்னு நினைச்சாங்களா? இல்ல. உடனே அந்த பெண்கள் என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே நீங்க போர் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டீங்க, சரி நாங்க அதை ஏத்துக்கிறோம். ஆனா அந்த போருக்கு சென்று நாங்க வர்றோம், அந்த போருக்கு வரும்போது உணவு ஏற்பாடு செஞ்சு நாங்க கொடுக்கிறோம். அந்த போர்ல ஏற்பட்ட காயங்கள் அடைஞ்சிருக்கும்ல, அவர்களுக்கு நாங்க மருந்து போட்டு விடுறோம். திடீர்னு தண்ணி கேட்பாங்க, அப்போதைக்கு அந்த தண்ணியை நாங்க கொடுக்க வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் சொல்றாங்க. சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி நீங்க போருக்கு வாங்க, குலுக்கல் முறையில சில பேரை தேர்ந்தெடுத்து கூட்டிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு பெண்கள் என்ன பண்றாங்க, சரி நம்ம ஹஜ் உம்ரா செஞ்சு நம்ம வீட்டிலேயே இருந்தா போதும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, நம்மளுடைய பங்கு இதுலயே இருந்துடட்டும்னு சொல்லி அந்த பெண்கள் நினைக்கல. நம்மளும் என்ன பண்ணணும், அந்த போருக்கான பங்கேற்பு, அந்த தியாகம், அந்த நன்மை நம்மளும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்துதான் அந்த என்ன பண்றாங்க, அந்த பெண்கள் செல்லக்கூடியவர்களாக இருக்காங்க. அதே போல இன்னொரு பெண்மணி யாரு அப்படின்னா அஸ்மா பின்த் ஹுமைஸ் ரலி. இவங்க யாரு அப்படின்னு பார்த்தா, இந்த பெண்மணி வந்து ஹிஜ்ரத் செஞ்சு என்ன பண்றாங்க, அபிசீனியாவிற்கு செல்லக்கூடியவராக இருக்காங்க. ஹிஜ்ரத் செஞ்சு அபிசீனியாவில இருந்து, அவங்க அபிசீனியால இருக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. ஹிஜ்ரத் செஞ்சு மக்கால இருந்து மதீனாவிற்கு வந்தா அவங்களுக்கு உணவு இருக்கு, உடை இருக்குது, அவங்களுக்கு இருப்பிடம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் அபிசீனியாவிற்கு என்னது, மக்கால இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு அபிசீனியாவிற்கு சென்றால் எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு துன்பம் அவங்க அனுபவிச்சிருப்பாங்க, அவ்வளவு வேதனைப்பட்டிருக்காங்க. அந்த இடத்துல இருந்து மீண்டும் மதீனாவிற்கு வரும்போது உமர் அலி நிக்கிறாங்க. உமர் அலி மகளிடம் கேட்கிறாங்க, இவங்க யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹப்சாட்ட கேட்கிறாங்க, இவங்க யார் தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே, இவங்க தான் பயணம் செஞ்சு வந்தாங்க, கப்பல் எங்களுடன் பயணம் செஞ்சு வந்தாங்க, இவங்க பேர் அஸ்மா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, சொல்லக்கூடியவர்களாக இருக்காங்க. சொல்லும் போது உமர் அலி சொல்றாங்க, உங்களை விட நாங்க வந்து என்னது ஹிஜ்ரத்தில் முந்தி விட்டோம்,
ஹிஜ்ரத்துல உங்களை விட நாங்க முந்தி வந்துட்டோம். நாங்க என்ன பண்ணிட்டோம், அல்லாஹ்வின் தூதருக்கு நெருக்கமானவரா ஆக்கிட்டோம். ஹிஜ்ரத்துல உங்களை விட நாங்க முன்னாடி வந்து நாங்க அல்லாஹ்வின் தூதருக்கு நெருக்கமாக ஆகிட்டோம்னு சொன்னோடனே அஸ்மார் அலிக்கு கோவம் வந்துருது. நீங்க எப்படி எங்களை சொல்ல போச்சு, நீங்க ஈஸியா மக்கால இருந்து மதீனாவிற்கு வந்தீங்க, உங்களுடைய உணவு பசி தீர்ந்து விட்டது, மக்கள் உணவு கொடுத்தாங்க, உங்களுடைய உணவு பசி தீர்ந்து விட்டது, உங்களுடைய அறிவின் பசியும் தீர்ந்து விட்டது. எதனால்னா வஹி செய்தி வந்துச்சு, அந்த வஹி செய்தியின் மூலமாக உங்களுடைய அறிவின் பசியும் தீர்ந்து விட்டது. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, எங்களுக்கு உணவு இல்லை, எங்களுக்கு உடை இல்லை, எங்களுக்கு இருப்பிடம் இல்லை, நாங்கள் மிகவும் சிரமப்பட்டோம், நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டோம், எங்களுடைய வேதனையை சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க மிகவும் வேதனைப்படக்கூடியவர்கள் வேதனைப்படுறாங்க. வேதனைப்படும் போது நீங்க இப்படி சொன்னதை நான் என்ன பண்ணுவேன், அல்லாஹ்வின் தூதர்கிட்ட கொண்டு போவேன். நான் என்ன சொல்லுவேன், நீங்க சொன்னதை ஒரு செய்தி கூட்டவும் மாட்டேன், ஒரு செய்தி குறைக்கவும் மாட்டேன், நீங்க என்ன சொன்னீங்களோ அதை நான் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி கோவப்படுறாங்க. போயிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே என்னுடைய ஹிஜ்ரத்தை பத்தி இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உமர் அலியை விட எனக்கு மிகவும் சிறந்தவர், மிகவும் முக்கியமானவர் யார் என்றால் அபிசீனியாவிற்கு சென்றவர்கள் தான். அந்த அபிசீனியாவில் துன்பங்களும் சிரமங்களும் வேதனைகளும் அந்த பெண்மணிகள் ரொம்ப சிரமப்பட்டாங்க, அவர்கள் தான் எனது சிறந்தவர்களாக இருந்தாங்க, அவர்கள் தான் சிறந்தவர்கள். முன்னாடி என்னை நேசத்தில் கூறியவர்கள் யாருன்னா அது அபிசீனியா மக்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்காங்க. அவர்களுடைய வேதனைகளும் அவருடைய புலம்பல்களும் அவருடைய கஷ்டங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்டதன் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து கூறக்கூடியவர்களாகவும் இருக்காங்க. அதே போல கடைசியாக என்னது அப்படின்னா, ஹாரிசா, உம்மு ஹாரிசா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ்வின் தூதரே என்னுடைய மகன் போருக்கு சென்று என்ன பண்ணிட்டான், மரணம் ஏற்பட்டுருச்சு, போருக்கு சென்றான், போரின் மூலமா அவன் மரணம் ஏற்பட்டான், அவன் எந்த அளவுக்கு நேசிச்சேன், எந்த அளவுக்கு அவனை மிகவும் நான் நேசிச்சேன், அந்த அளவுக்கு நான் ரொம்ப வேதனைப்படுறேன் அல்லாஹ்வின் தூதரே அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொல்றாங்க அல்லாஹ்வின் தூதர்கிட்ட. அப்போதைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நீங்க சொர்க்கத்திற்கு சென்றுட்டான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதோட நான் மகிழ்ச்சியா இருந்துருவேன், அதோட நான் என்ன பண்ணுவேன், அதை விட்டுருவேன். ஆனால் அவன் சொர்க்கத்திற்கு செல்லவில்லை என்று நீங்கள் சொன்னால் அழுது அல்லாஹ்விடம் துஆ செய்யக்கூடியவராக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி ஹாரிசா கேட்கிறாங்க. அந்த என்னுடைய மகன் சொர்க்கத்திற்கு சென்றானா இல்லையான்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உன் மகன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தை அடைந்து விட்டான் அப்படின்னு சொல்றாங்க. என்னது, உன்னுடைய மகன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தை அடைஞ்சிட்டான்னு சொல்லும்போது அந்த பெண்மணி என்னது, என்னுடைய மகனுடைய உயிர் இந்த உலகத்தில் பிரிந்தாலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தில் இருக்கிறார், அவனுடைய உயிர் அங்க இருந்தால் போதும், அவன் சொர்க்கத்திற்கு சென்றால் போதும், இந்த உலகம் என்றது நிரந்தரம் இல்லை, நாளை மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரம் என்று அவங்க என்ன பண்ணாங்க, முடிவு செஞ்சாங்க. அதோட அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சு அதோட என்ன பண்ணிட்டாங்க, அதான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்காங்க. இன்றைய பெண்கள் நம்மளுடைய இஸ்லாத்தின் பங்குகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, சினிமாலையும் என்னது செல்லின் மோகங்களையும் படங்கள் பார்க்கிறேன், நாடகம் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி செல்லக்கூடியவர்களாக இருக்காங்க. அதை விட்டு நம்ம என்ன பண்ணோம், இஸ்லாத்திற்கு நம்ம முன்னேறி இஸ்லாத்திற்காகவும் நம்ம தியாகம் செஞ்சு நம்மளுடைய மார்க்கத்தின் பணியை நம்ம ஏற்றுக்கொண்டு இதனுடன் முடிவடைகிறேன். வாஹிதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது வந்து